ஹாய் கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் என்ன பற்றியும், நான் ஆரிஃப்ளேம்குள்ளே எப்படி வந்தேன், ஏன் வந்தேன், இன்றைக்கி ஆரிஃப்ளேம் என்னோடய லைஃப்பை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு, இதெல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என் பேர் சங்கரி. நான் திருநெல்வேலியில் இருக்கேன். நான் ஒரு எம்சிஏ கிராஜுவேட். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் படித்து முடிச்சதுலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நிறைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் டேட்டா என்ட்ரி, அப்புறம் ஒரு ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஐடியில் ஜாப் கிடச்சிது. ஸோ நான் அதுலேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறதுனால என்னால் அந்த ஜாபை கண்டினியூ பண்ண முடியல. வெளியில் போய் ஒர்க் பண்ணணும், ஹாஸ்டல் லைஃபு இதெல்லாமே எனக்கு செட் ஆகலை. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது, அப்போ நம்ம வீட்டிலேருந்தே ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பிடிக்காது. எதுக்குமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, யார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்டு தான் வாங்கணும், அவங்களோட ஹெல்ப்போட தான் அதை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு அதில் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை நானே பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ வந்துட்டு சரி, நமக்குன்னு ஏதோ நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்காக ஏதாவது ஒன்று சம்பாதிச்சா போதும். ஸோ அப்படி தான் நானுமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் அதே மாதிரி நான் எல்லாரையும் மாதிரி நானுமே ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடினேன். எல்லாமே ஃபேக்காக தான் இருந்துச்சு. நானும் நிறைய மணியெல்லாம் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஆரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்போவுமே எனக்கு வந்துட்டு என்னென்னா, எனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லை. இந்த பிஸ்னஸை நம்மளால் பண்ண முடியுமானா முதல்ல ஆரிஃப்ளேமை ஒரு சேல்ஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தான் நானுமே நினச்சேன். ஸோ ஒரு சேல்ஸாக அப்போ என்னால் பண்ண முடியாது. எனக்கு யாரையும் தெரியாது, கான்டாக்ட்ஸ் இல்லை, நான் யாரு கூடயும் போய் பேச மாட்டேன். நான் சொன்ன மாதிரி எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். ஸோ இப்போ ரொம்ப நான் ஹெசிடேட் ஆவேன். இந்த மாதிரிலாம் இருந்ததுனால நான் யார்கிட்ட போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறது, யார் வாங்குவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூட்டி ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் யாருமே, ஸ்கின் கேரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க யாரையும் நானுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு யூஸ் பண்ணுறவங்க யாரையுமே தெரியாது. நான் இதை எப்படி பண்ணுறது, இதை பண்ண முடியுமா, டீம் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் யார்கிட்ட போய் நான் பேசுறது, என்னைய நம்பி யார் ஜாயின் பண்ணுவாங்க, முடியுமா முடியாதா, இப்படி எனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் வந்துட்டு ஆரிஃப்ளேமில் மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு ஃப்ரீயாக ட்ரைனிங்ஸுமே கிடைக்கிது. இந்த பிஸ்னஸை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங்ஸுமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் கேட்டேன். உடனே ஓகே, எல்லாருமே காசு தான் கேட்டாங்க. காசு வாங்கினா தான் நீ ஒர்க்கே பண்ண முடியும், ஜாயினே பண்ண முடியும்னு சொன்னாங்க. பட் இவங்க ஃப்ரீயாகவே எல்லாமே நம்ம தரேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு பார்ப்போம், நமக்கு செட் ஆனால் பண்ணுவோம், பண்ணல இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் நானுமே ஜாயின் பண்ணேன். ஃப்ரீன்னு சொன்னால் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் செஷன்ஸ் மட்டும், ஆனால் கரெக்டாக எனக்குள்ள அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பண்ண முடியும்னு 1% கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எனக்கு பண்ண முடியும், என்னால் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ வந்துட்டு நான் சும்மா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். செஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஓகே, இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எல்லாரும் நம்மள மாதிரி லேடிஸ் தானே, வீட்டிலேருந்து தானே பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேரால் முடிகிற ஒரு விஷயம் ஏன் என்னால் மட்டும் முடியாமல் போயிடும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ்மே. ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப தயங்குவேன். அந்த ஹெசிடேஷன்ஸ் எல்லாம் நான் விட்டேன். ஏன்னா எனக்காக நானே ஒர்க் பண்ண, இறங்கி வேலை செய்ய நானே தயார் இல்லைன்னா இன்னொருத்தர் எனக்காக ஏதாவது செய்வாங்களா, எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனக்காக நான் தான் முதல்ல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும், நான் தான் பண்ணணும். கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்ல மாற்றிக்கிட்டாதான் அதில் நம்மளால் நிற்க முடியுமாங்கிறதையே நம்மளால் டிசைட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். என்னோட ஹெசிடேஷன்ஸை நான் கொஞ்சம் விட்டேன். எனக்கு முதல்ல என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்டலாம் போய் நான் பேசினேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள், என்னடா இதெல்லாம் பியூட்டி ப்ராடக்ட் நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் தான் எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களோட டெய்லி எசென்ஷியல் என்னவோ அதை என்கிட்ட வாங்கிக்கோங்க, இப்படி தான் நானுமே வந்துட்டு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி நானுமே டீமில் வந்துட்டு எல்லாமே நமக்கு இருக்குது, நமக்கு என்ன இல்லை, இங்கே
நமக்கு லீடர்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு வெளியில போய் வேலை செய்யறோம் அப்படிங்கிறப்போ நம்மளாதான் கஷ்டப்படணும், கத்துக்கணும் எல்லாமே. அவங்க யாரும் நமக்கு உட்காந்து எதையும் சொல்லி தந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. பட் இங்க நமக்கு ஹெல்ப் பண்ண, கைட் பண்ண லீடர்ஸ் இருக்காங்க, மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ கத்துக்கிட்டு இவ்வளோ சப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா வேற எங்க போய் நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் 13 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணும்போது என்ன நான் ஒர்க் பண்ணுவேன், அந்த மந்த் ஒர்க் பண்ண அன்னைக்கு சேலரி கிடைக்கும், அந்த ஒர்க் பண்ண மந்த்துக்கு மேலே சேலரி கிடைக்கும், அவ்வளோதான். இன்னைக்கு நான் வேலையை விட்டுட்டு சும்மா இருந்தேன்னா எனக்கு யாராவது ஏதாவது காசு தருவாங்களான்னா தரமாட்டாங்க. கவர்மெண்ட் செக்டர்ல கூட பென்ஷன் கிடையாது. ஸோ ஆனால் இங்கே நான் எனக்காக அந்த 13 வருஷம் நான் அங்கே ஒர்க் பண்ணினது, அப்புறம் நெட் ரிசல்ட் என்கிட்ட வந்து இந்த காசை நான் லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். பட் இன்னைக்கு நான் அதே எனக்காக நான் ஒர்க் பண்ணணும், இது என்னோட ஓன் பிஸ்னஸ். ஸோ இங்கே நான் எனக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே கண்டிப்பாக அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணனாலே நான் ஒரு ரெசிடியூவல் இன்கம்க்கு நான் எலிஜிபிள் ஆயிடுவேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் அதுக்காக தான் நானுமே இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி நம்ம லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஜஸ்ட் கேட்டா அதை ஃபாலோ பண்ணா போதும். நமக்கு வரலைன்னாலும் பிரச்சனை இல்லை. அவங்க கிட்ட போய் கேட்கணும். நம்ம தயங்கிட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம லீடர் கிட்ட போய் நம்ம வந்துட்டு நமக்கு டவுட்டு, தெரியல, வரல அப்படிங்கறத சொல்லும் போது தான் அவங்களுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நமக்கு முடியுதா முடியலையா, வருதா வரலையான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காது. அது நமக்கு தான் தெரியும். ஸோ நமக்கு தெரியல, வரலன்னா நம்ம போய் கேட்கணும். கேட்டால் கண்டிப்பாக கைட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோத்தையும் எடுத்துட்டு தான் இன்னைக்கு நம்ம இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்ல டீம் சப்போர்ட்டோட, ஒரு நல்ல ஒரு செக்யூர்டான, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட்ல ரொம்ப ஒரு ஹாப்பியாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே கண்டிப்பாக என்னால் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்துட்டு லாஸ்ட் மந்த்து 6, 9 2 டபுள் டைட்டில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கு வந்துட்டு எனக்கு தேவி மேம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேவி மேம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் வந்துட்டு மேனேஜர் டைட்டிலுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மந்த் மேனேஜர் டைட்டில் முடிச்சிடணும், கேஷ் அவார்டு எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நான் எடுப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ வந்துட்டு நான் என்னோட நெக்ஸ்ட் சக்ஸஸை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் திரும்பியும் உங்களோட அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ண வருவேன். ரொம்ப தேங்க்ஸ்.